Hello students, welcome to GA Maths Chapter 11 Integral Calculus Question number Exercise 11.5 Question number 18 okay இது வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 by ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்குது, இங்கேயும் வந்து x plus 2 லீனியர் ஃபேக்டரோட ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் பிரித்து இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டீகம்போஸ் பண்ணிவிட்டு டீகம்போசிஷன் மெத்தடில் தான் நம்ம வந்து அதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடில் வந்து எப்படி கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனை பிரிக்கிறதுங்கிறத வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இந்த டைப்ஸுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி கொஷின் நம்பர் 11.5 சால்வ் பண்ணியிருந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணும்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டைப் இருக்குங்க, நமக்கு என்ன டைப்னா ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்குது அண்ட் இன்னொரு லீனியர் ஃபேக்டர் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 2 times இருக்குது. அதனால் இப்படி இருந்தால் நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா a divided by இந்த லீனியர் ஃபேக்டர் x minus 1 plus b divided by இந்த x plus 2 ஒரு தடவை மட்டும் அண்ட் c divided by இந்த x plus 2 the whole square மொத்தமும் ஹோல் ஸ்கொயரை அப்படியே போட்டுற வேண்டியது. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ராக்ஷனை பிரிக்கிறோம். இங்கே x minus 1 அடுத்தது ஒரு x plus 2 அந்த ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே x plus 2 the whole square. ஓகே, இப்போது அல்ஜிப்ராவில் நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடில் ஏபிசி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு படிச்சிருக்கீங்க. இந்த ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். x minus 1 into x plus 2 the whole square தான் இங்கே நமக்கு எல்சிஎம்மாக வரும். இப்போ இந்த x plus 2 போட தேவையில்லை, ஏன்னா அது இதுக்குள்ளேயே இருக்குது அதனால். ஸோ இப்போ வந்துட்டு நியூமரேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா a இன்ட்டு இங்கே என்ன வரும்னு பாருங்கள். x minus 1 இங்கே இருக்குது, x plus 2 whole square இல்லை, அதனால் இங்கே x plus 2 the whole square வந்துடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டேர்முக்கு வரும்போது ப்ளஸ் b இன்ட்டு இங்கே என்ன இல்லைன்னு பாருங்கள், ஒரு x plus 2 இருக்குது. ஸோ இங்கே என்ன வரப்போகுது, இந்த x minus 1 ஒன்று வரப்போகுது, x plus 2 இன்னொரு x plus 2 இங்கே வரப்போகுது. ஸோ x minus 1 இன்ட்டு x plus 2. ஓகே, அடுத்தது இங்கே இந்த எல்சிஎம்மையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். x plus 2 the whole square இருக்குது. ஸோ என்ன இல்லை, இந்த x minus 1 இல்லை, அதனால் அந்த x minus 1 நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே சியோட மல்டிப்ளை பண்ணிடலாம், c இன்ட்டு x minus 1. ஓகே, இதுதான் நியூமரேட்டர். இப்போ நம்ம நியூமரேட்டர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணிடலாம். ஸோ லெஃப்டில் வந்து 1 இருக்குது, ஈக்குவல் டு a இன்ட்டு x plus 2 the whole square plus b into x minus 1 into x plus 2 plus c into x minus 1. ஓகே, இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுத்து ஒன்றுன்னா கண்டுபிடிக்க போகிறோம். வேல்யூஸ் எப்படி கொடுப்போம், இதை 0 ஆக்குற மாதிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 முதல்ல போடலாம். அப்புறம் இதை இங்கே -2 போடும்போது இந்த இதுவுமே நமக்கு 0 ஆயிரும். ஸோ அடுத்தது நம்ம என்ன போடலாம், இங்கே x minus 1 இருக்குது. ஸோ +1 ஒன்று கொடுக்கலாம், எக்ஸுக்கு கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டர் 0 ஆயிரும், இந்த ஃபேக்டர் 0 ஆயிரும், ஏ கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம போட போகிற வேல்யூஸ் வந்து இங்கே +2 இருந்தால் நம்ம -2 போடணும், இங்கே -1 இருந்தால் +1 போடணும். அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து எக்ஸுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம், நம்ம x is equal to -2 போடுவோம். ஓகே, புட் x is equal to -2 in equation 1, ரைட். -2 போடும்போது லெஃப்டில் வந்து 1 தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். a இன்ட்டு இது ஃபுல்லாக 0 இருந்து போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வரும். ஸோ அப்படியே 0 போட்டுருங்க. உங்களுக்கு தெரியும் எக்ஸுக்கு -2 போட்டால் -2 + 2 0ன்னு தெரியும். அடுத்ததும் அதே மாதிரி என்ன ஆகும், -2 + 2 போடும்போது 0 ஆயிரும். அதனால் நீங்கள் அதையும் போட்டு காட்ட தேவையில்லை, b இன்ட்டு 0ன்னு அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் c இன்ட்டு அங்கே மட்டும் நம்ம வேல்யூ போடணும், ஏன்னா அது 0 ஆகாது. எக்ஸுக்கு -2 அங்கே போடுங்க, c இன்ட்டு -2 - 1ன்னு வந்துடும். ஸோ இது -3cன்னு வந்துடும். இதெல்லாம் 0 ஆயிரும். இது வந்து -3c ஆயிரும். ஸோ 1 is equal to -3c which implies c is equal to -1/3. ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம், புட்டு x is equal to 1 போட போகிறோம் ஈக்குவேஷன் 1ல். அதனால் புட் x is equal to 1 in
ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் 1 போட்டால் என்ன ஆயிரும்? எதெல்லாம் 0 ஆயிரும்? b 0 ஆயிரும், c 0 ஆயிரும். x மைனஸ் 1 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 0 ஆயிரும், a மட்டும் இருக்கும். ஸோ a இன்ட்டு எக்ஸுக்கு வந்து இதில் நம்ம 1 போட போகிறோம். போட்டோம்னா என்ன ஆயிரும்? 1 + 2 ஹோல் ஸ்கொயர். மற்றதெல்லாம் 0 ஆயிடுச்சு, அது போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னா போட்டுக்கோங்க, +0 +0ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து இது 1 + 3 1 + 2 3 ஸ்கொயர் இஸ் 9ன்னு ஆயிரும். அதனால் 9a இஸ் ஈக்குவல் டு லெஃப்டில் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. ரைட்டில் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ திஸ் இம்ப்ளாய்ஸ் a இஸ் ஈக்குவல் டு 1/9ன்னு வந்துடுச்சு. ஓகே, a இஸ் ஈக்குவல் டு 1/9. ஓகே, ஏயோட வேல்யூ 1/9 வந்துடுச்சு. இதை வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து அந்த 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. 2 வேல்யூ போட்டுட்டோம். இன்னொரு வேல்யூ வந்து எப்போவுமே வந்து 0 வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 0 வந்து போட்டுக்கலாம், ஈஸியாக வேல்யூ கிடைக்கும். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 in 1ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க in 1. ஓகே, போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ ஏயோடைய வேல்யூவும் சியோடைய வேல்யூவும் அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்கு இங்கே 0 போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆயிரும் உங்களுக்கு? இங்கே வந்து இது 0 ஆயிரும், அப்புறம் 2 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இது நமக்கு 4aன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இங்கே என்ன ஆகும்? எக்ஸுக்கு 0 போட்டுருவீங்க. ஸோ -1 இருக்கும். 0 போட்டிங்கன்னா இங்கே 2 இருக்கும். ஸோ -1 × 2 -2 இருக்கும். ஸோ -2b இருக்கும் இங்கே. அடுத்தது இங்கே எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா -c இருக்கும் இல்லையா? இப்போ மூணையும் சேர்த்து ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுதிட போகிறோம். அதாவது 4a - 2b - cன்னு கிடச்சிருக்கு. நான் அப்படியே இங்கே எழுதிட போகிறேன். வேல்யூ போட்டிருக்கோம், ஜீரோஸ் போட்டிருக்கோம். அதனால் போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. நீங்கள் 0 மட்டும் வர இடத்த மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு 2 ஸ்கொயர்னு வருது. நெக்ஸ்ட் என்ன வருது? +b இன்ட்டு என்ன வந்துச்சு? -1 இன்ட்டு -2ன்னு வந்து +2ன்னு வந்துச்சு. ப்ளஸ் c இன்ட்டு 0 - 1ன்னு வந்துச்சு, அதாவது -1. ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கிது? இது வந்து 4 இல்லையா? ஸோ 4a -2b - c ஈக்குவல் டு 1 இருக்குது லெஃப்டில். இப்போ a வந்து 1/9, c வந்து -1/3. இதை சப்ஸ்டியூட் பண்ணி b கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ 4 இன்ட்டு ஏக்கு வந்து 1/9 போடுங்க. அண்ட் -2 இன்ட்டு b தெரியாது. c வந்து என்னது? c இஸ் -1/3. ஓகே, c இஸ் -1/3. ஆல்ரெடி ஒரு -1 இருக்குங்க, அதனால் -1/3 ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. அப்போ -2b இருக்குது லெஃப்டில். இங்கே வந்து 4/9 இருக்குது. இந்த 4/9 ரைட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? -4/9 வந்துடும் இல்லையா? -4/9 வந்துடும். அண்ட் இந்த டேர்ம் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அதுவும் லெஃப்ட்டுக்கு போச்சுன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு? -1/3 வந்துடும் இல்லையா? ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடும் நமக்கு? திஸ் இஸ் ஈக்குவல் டு -9 எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போது 4 மைனஸை நான் காமனாக வச்சுருக்கேன். 4 இங்கே வந்து 3 வரும் இல்லையா? +3. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 1 இருக்குது. ரைட் சைடில் ஒரு 1 இருந்துச்சுல்ல, அந்த 1 இருக்கு இங்கே நமக்கு. ஸோ 1 - 7/9 வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - இது 7/9ன்னா இது என்னது? 2/9 வந்துருச்சு. ஓகே, 2/9 வருது. லெஃப்ட் சைடில் 2b இருக்குது, -2b இருக்குது. ஸோ b இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் நமக்கு? அது திருப்பி எழுதிக்கலாம். -2b இஸ் ஈக்குவல் டு 2/9 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. விச் இம்ப்ளைஸ் b இஸ் ஈக்குவல் டு -b அதுன்றனால b இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? -1/9 வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த கொடுத்துருக்கிற நம்ம ஃப்ராக்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். தேர்ஃபோர் அந்த இன்டெக்ரல் டேரெக்டாக இன்டெக்ரல்லே போட்டுருவோம். ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வரனால டேரெக்டாக இன்டெக்ரல்லே சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். ஓகே, நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன். ஸோ 1/x - 1 இன்ட்டு என்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு? x + 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, 1/x - 1 இன்ட்டு
எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பைன்னு பிரிச்சிருந்தோம்ல, ஏ வந்து 1/9 வந்துச்சு நமக்கு. ஸோ 1/9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் பி என்ன வந்திருக்கு, -1/9 வந்திருக்கு. அதனால் ரெண்டாவது டேர்ம் செகண்ட் டேர்ம் வில் பி -1/9 இன்ட்டு அது என்ன டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, அண்ட் தேர்ட் டேர்ம் இஸ் -1/3 வந்துச்சு இல்லையா. சி -1/3 இன்ட்டு இந்த ஃபேக்டர் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, எழுதிட்டு அப்படியே இன்டெக்ரல் கூட நம்ம போட்டுடலாம். இன்டெக்ரல் டிஎக்ஸ்ன்னு எழுதிடலாம் ஃபுல்லாக. இன்டெக்ரல் டிஎக்ஸு. ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸு, இங்கேயும் இன்டெக்ரல் டிஎக்ஸ், இங்கேயும் இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/9 வெளியே எடுத்துருங்க. 1/9 வெளியே எடுத்துட்டு இன்டெக்ரல் 1/x minus 1 dxன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மைனஸ் இருக்குங்க, -1/9. ஸோ -1/9 இன்ட்டு இன்டெக்ரல் 1/x plus 2 dx. நெக்ஸ்ட் ஒன் -1/3. இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த x plus 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை மேலே கொண்டு போயிருங்க இன்டெக்ரேஷனுக்காக. x பவர் n அந்த டைப்புக்கு வச்சு பண்ணுறதுக்காக இதை வந்து மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ இன்டெக்ரேஷன் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு இன்டெக்ரல் 1/x dxக்கு வந்து நம்ம எனக்கு என்ன தெரியும், லாக் தெரியும் இல்லையா, லாக் மாட் எக்ஸ்ன்னு தெரியும். லாக் மாட் எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் -1/9 இன்ட்டு இதுக்கு எப்படி வரும், -1/9 இன்ட்டு லாக் மாட் x plus 2. okay, so this one, the third one is -1/3 into x plus 2 the whole power. பவரில் என்ன பண்ணிடுவோம், ஒன்று ஆட் பண்ணுவோம் இல்லையா, -2 plus 1 by -2 plus 1 plus c. இன்டெக்ரேஷன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் அந்த தேர்ட் டேர்ம் மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு லாக் mod x minus 1 -1/9 log mod x plus 2 and இது வந்து 1 minus 2 is -1 இல்லையா, அதனால அந்த மைனஸ் இது வந்து -1 ஆயிரும். ஸோ அதுவும் இந்த மைனஸும் வந்து சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் அப்புறம் இந்த இங்கே வந்து -2 + 1 வந்து -1 ஆயிரும். இது வந்து -1 ஆயிரும். ஸோ x + 2 பவர் -1 இருக்கும். அதனால அதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், திரும்ப டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 1 இருக்குது, 1/3 இன்ட்டு அந்த x + 2 வந்து பவர் -1ங்கிறது டினாமினேட்டருக்கு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ ப்ளஸ் சி வந்து இது முடிஞ்சிச்சு. இன்டெகிரேஷன் நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் த given function. நல்லா practice பண்ணிக்கங்க. We'll continue in the next video.